அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th இருக்க டாப் 5 நெடுவினாக்கள். சார் இந்த டாப் 5 நெடுவினாக்கள் நான் படிச்சா வந்து வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல நல்ல மார்க் அப்படின்றது எடுத்துருவேன் அப்படின்னா, அதாவது இந்த டாப் 5 மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்றது ஒரு 5 கொஸ்டின் அப்படின்றது தர போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாப் 5 அப்படின்றது ரொம்ப பிரியாரிட்டியான கொஸ்டின். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 21 கொஸ்டின் பேப்பர், கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஒரு 21 கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது பண்ண போறோம். அதுல எந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதுல எந்த கொஸ்டின் அதிகமா ரிப்பீட் ஆகுதோ அந்த கொஸ்டின் டாப் 5ல இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி வந்து ரிப்பீட் ஆயிருக்கும்ல, அது அடுத்த 5 கொஸ்டினா இருக்கும். அதனால டாப் 10 அப்படின்றது பார்க்க போறோம். ஆனா டாப் 5 அப்படின்றது ரொம்ப பிரியாரிட்டியான கொஸ்டின். ஓகேவா? இது மட்டும் படிச்சா போதுமா? நான் வந்து 18 மார்க் எடுத்துருவேனா? ஒரு நெடுவினாக்கு 6 மார்க்கா, அப்ப 3 கொஸ்டின் அப்படின்றதுக்கு எழுதணும். நீங்க 18 மார்க் எடுத்துருவேனா அப்படின்னா, நீங்க வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல எனக்கு இன்டர்னல் மார்க் சேர்த்து 95+ எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் போதாது. ஆனா நான் வந்து எல்லா நெடுவினாக்கும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் போதும். ஓகேவா? அதாவது 95+ எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின்ஸையும் படிக்கணும். இதுக்கப்புறம் வந்து வரப்போற கொஸ்டின் மீதி உள்ள கொஸ்டின்லாம் இருக்குல்ல, அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். எந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும். நம்ம பார்க்க போற அந்த 21 கொஸ்டின் பேப்பர்லயே சில கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து நம்ம ஆன்சரே பண்ண முடியாத மாதிரிலாம் கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. மார்க் எடுக்கக்கூடாது, மார்க் கம்மியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களால அந்த இடத்துல கொஸ்டின் அப்படின்றது அட்டன் பண்ண முடியாம போயிடும். அதனால நான் 95+ எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சிருக்கணும். ஆனா முக்கியமான இந்த 10 கொஸ்டின் அப்படின்றது நீங்க படிக்காம போவே கூடாது. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றத சொல்ல போறேன். எது அப்படின்னா சிம்போனி தமிழர், அப்புறம் வந்து தமிழ்ல வந்து தமிழும் சொல்லும் கலை, அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி, யானை டாக்டர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம இப்ப பார்க்க போறது எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு அனலைசிஸ் பண்ணிட்டு எது முக்கியமான பிரியாரிட்டி கொஸ்டின் அப்படின்றத பாக்குறோம். அப்புறம் உங்களுக்கு முக்கியமான 2 நெடுவினா அப்படின்றது நடத்த போறேன். மீதி இருக்க 3 நெடுவினா எங்க சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன், முக்கியமான நெடுவினாக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. மீதி இருக்க கொஸ்டின் அப்படின்றது நான் நடத்தாத 2 கொஸ்டின் மட்டும் நான் நடத்த போறேன். பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹாஃபில் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1. அதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத பாருங்களேன். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரணம் பாத்திரம் வழியாக மெய்ப்பிக்க அப்படின்னு கேட்டாங்க. பாரதிதாசன் வந்து ஒரு புரட்சி கவி, அல்லது பெண் கல்வி, கைமென் மறுவனம், பகுத்தறிவு, பொது உடைமை, புரட்சி கவி அப்படின்ற மாதிரிலாம் அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம படிச்சிருவோம். கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அதான் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரணம் பாத்திரம், அவரோட வாத்திரம் வழியாக நீங்க மெய்ப்பிக்க, அவரை வச்சு நீங்க விளக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நான் நடத்திருக்கேன். ஓகேவா? இயல் 7 அல்லது 6ல இருக்கும். கண்டிப்பா இந்த கொஸ்டின் நடத்திருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இயல் 6 முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றது நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ நான் வந்து டீடைலா நடத்திருக்கேன். கீழே ப்ரீ பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாக்குறவங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் ஃப்ரீயா தர போறேன். ஓகேவா? யார் கடைசி வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான். ஓகேவா? ஓகே. பாரதிதாசன் ஒரு புரட்சிக்கு என்பதை உதாரணம் பாத்திரம் வழியாக மெய்ப்பிக்க அப்படின்னு கேட்டுறாங்க. இது ஒரு வாட்டி வச்சுப்போம். அப்ப ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மூலமா தான் என்ன போறோம், இது இவ்வளவு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதால இது பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், முதல் 5 கொஸ்டின் வச்சிருக்கேன். அடுத்த 5 கொஸ்டின்றது ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கலாம், இல்ல 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அடுத்த 5 கொஸ்டின். ஓகேவா? அப்ப டோட்டலா ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது என்னது, பிரியாரிட்டியான கொஸ்டின். ஓகேவா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகேவா? கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம்லும் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லும் சரி, நம்ம எதிர்பார்க்கப்படுற நெடுவினாக்கள். ஓகேவா? இதை படிக்காம என்ன பண்ண, எக்ஸாம் ஹால்ல நீங்க கால் எடுத்து வைக்கவே கூடாது. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா, நம்ம 21 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்களா, இந்த கொஸ்டின்லாம் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்களா அப்படின்றது தெரியும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணிருக்கேன், அதை வந்து காப்பி பண்ணியோ டைப் பண்ணியோ வைக்காம கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ என்ன பண்ணிருக்கேன், கட் பண்ணி அப்படின்றத வச்சிருக்கேன். அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க எப்படி இருக்கும், இந்த கொஸ்டின் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னா, இப்ப செங்கல்பட்டு, சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 இடத்துக்கு சேர்த்து ஒரே கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது போயிருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி சில கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஆனா சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னது, கொஸ்டின் பேப்பர் அப்படியே சிமிலரா இல்ல, வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஆனா கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிட்டு தான் இருக்கு. ரைட்டா? அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அடுத்து வந்து இப்ப தஞ்சாவூர்ல கேட்ட கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில கேட்ட கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அப்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓ, இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட் ஆகுதா, அப்ப இந்த கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆனா இதை மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது. ஆனா இந்த கொஸ்டின்லாம் பிரியாரிட்டியான கொஸ்டின், கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். ஆனா 95+ எடுக்கணும் அப்படின்னா நீங்க அட்ட படிக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரை அடிக்கணும். எப்படி வேணா நீங்க கொஸ்டின் கேளுங்க, என்னால வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஈஸியா 95+ எடுக்க முடியும். ஓகேவா? 80 மார்க் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிடும். தமிழ்ல என்னது 80 மார்க் அப்படின்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஈஸியா இருக்கும், 2வது கொஸ்டின் ஈஸியா இருக்கும், 3வது கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆப்பு அப்படின்றது வைப்பாங்க. ஓ தெரியும் அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரி 3வது இடத்துல வந்து நிற்கும். அதாவது வந்து
பார்க்க வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியா செட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எழுதணும் அப்படின்னா 80 மார்க் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு மார்க் என்னது ரொம்ப இன்டீரியரா போய் படிச்சவங்க, அது புக் இன்சைட் படிச்சவங்க, இலக்கண குறிப்பு படிச்சவங்க, பகுபத உறுப்பு இலக்கணம் படிச்சவங்க, இந்த மாதிரி படிச்சவங்களால மட்டும்தான் அதுல மார்க் அடுத்தடுத்த ஒரு மார்க் எடுக்க முடியும். அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வரப்போற ஆஃபீல் எக்ஸாமும் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாமும் சரி, நான் வந்து 95+ எடுக்கணும் இன்டர்னல் மார்க்கே சேர்த்து அப்படின்னா நீங்க புக் ஃபுல்லா படிக்கணும். ரைட்டா? அதுல நெடுவினால நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, டாப் 10 நெடுவினா அப்படின்றது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 5 கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்றது நான் ஒரு 5 கொஸ்டின் அப்படின்றது சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பார்க்கலாமா எந்தெந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கடைசியா உங்களுக்கு 2 கொஸ்டின் நெடுவினா அப்படின்றது நடத்துறேன். மீதி முக்கியமான 3 நெடுவினா அப்படின்றது நான் முன்னாடி கிளாஸ்ல நடத்தினேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? 11th 12th யூடியூப் சேனல்ல என்ன இருக்கும், 11ஆம் வகுப்பு இயல் 6 முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்ணிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வழியாக மெய்ப்பிக்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் வந்து எப்படிலாம் வந்து அந்த பாத்திரத்தை வந்து படைத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து உதாரணம் எப்படிலாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா எழுதியிருப்பாரு. ஓகேவா? ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம் கூறுமொழிகளை ஒப்புரவுறுதல் அதிகாரம் வழி நிரூபிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், அதாவது வந்து திருக்குறள் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? நெடுவினால கண்டிப்பா திருக்குறள் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா நெடுவினால திருக்குறள் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? திருக்குறள் கொஸ்டின் கேட்காம ஒரு கொஸ்டின் பேப்பருமே கிடையாது. ஏன் வரப்போற நம்ம அடுத்து பார்க்க போற 20 கொஸ்டின் பேப்பர்லயுமே திருக்குறள் கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் அப்படின்றது இருக்காது. அதனால வந்து திருக்குறள் கொஸ்டின் வந்து அறநெறி சாரம் அது அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அறம் பத்தி எழுதுங்க, இதை பத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கும். கண்டிப்பா வரப்போற எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால அதை படிக்காம தயவு செஞ்சு இருக்கவே இருக்காதீங்க. ஓகேவா? ஓகேவா? பாருங்களேன் என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பாருங்களேன். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவியா, அடுத்து கொடையில் சிறந்து விளங்குவதாக வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிரூபிக்க, கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லும் கதை சொல்லும் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதாவது வந்து கிஃப்ட்லாம் வச்சு அந்த தஞ்சை பெரிய கோவிலோட அது வந்து ரொட்டேட் ஆகிறதெல்லாம் வச்சு அந்த தலையாட்டி பொம்மையெல்லாம் வச்சு எப்படி வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, எப்படி வந்து அந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாங்க அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையா புரியும். ஓகேவா? அந்த வீடியோவும் இருக்கு. ஓகேவா? இயல் 6 11ஆம் வகுப்பு நெடுவினாக்கள் இருக்கும். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எது? கல்லும் கதை சொல்லும் அப்படின்ற தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விலக்கி எழுதுக அப்படின்ற கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது கேட்காம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ரைட்டா? அப்ப கல்லும் கதை சொல்லும் அப்படின்ற தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விலக்கி எழுதுங்க அப்படின்றது. அடுத்து சிதறிய கடிதங்கள் மற்றும் கருத்துக்களை சிதறாத விளக்கு அப்படின்றது. சிதறிய கடிதங்கள் அப்படின்றது ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாரு. ரொம்ப எளிமையா இருக்கும், படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவர் என்ன சொல்ல வராரு, அந்த பறவை ஒண்ணு வந்து விழுந்துருச்சு, அந்த பறவை விழுந்து ஆத்துல போகுது, அது நமக்கு பாக்குறதுக்கு ஒரு அற்ப செய்தியா இருக்கு, ஆனா அது எப்படிலாம் இருக்கு, அது எப்படிலாம் வந்து வாழ்ந்துச்சு அப்படின்ற மாதிரி அழகா வந்து எடுத்துரைப்பாரு. நான் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுவும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல கண்டிப்பா அந்த நெடுவினா அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? அடுத்து பாரதி இதழாளர் மூலம் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்தளிக்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப பாரதிதாசனை பத்தியும் பாரதியாரை பத்தியும் கொஸ்டின் இல்லாம இருக்க போறதே இல்லை. ஓகேவா? அப்ப பாரதிதாசன், பாரதியார், திருக்குறள் நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுல நமக்கு என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியுது. ஓகேவா? அடுத்து இசை சம்பந்தமா பார்க்கும்போது சிம்போனி தமிழர், ஆஸ்கார் தமிழர், ஏஆர் ரஹ்மான் அவர்களையும் அடுத்து இளையராஜா அவர்களை பத்தி கொஸ்டின் அப்படின்றது இல்லாம இருக்காது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்க போறாங்க. அப்ப நம்ம எதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம். அதுல எங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பாருங்களேன், பாரதிதாசனை பத்தி ஒரு கொஸ்டின், பாரதியாரை பத்தி கொஸ்டின், அதுக்கு என்னது ரவீந்திரநாத் தாகூரை பத்தி ஒரு கொஸ்டின், நர்த்தகி நடராஜ் திருநங்கை அவர்களை பத்தி ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து கல்லும் கதை சொல்லும் நம்ம தஞ்சாவூர் பெருமையை பத்தி எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து கொடையில் சிறந்து விளங்குவதாக வள்ளுவம். அப்ப திருக்குறள், பாரதியார், பாரதிதாசன், தஞ்சாவூர் பெரிய கோவில், அப்புறம் வந்து அது பாரதியார், நர்த்தகி நடராஜ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்டா கேட்க போறாங்க. ஓகேவா? நான் இதுல என்ன கொஸ்டின் நடத்திட்டேன் அப்படின்னா பாரதியார் புரட்சி கவி, அதுக்கப்புறம் கல்லும் கதை சொல்லும், சிதறிய கடிதங்கள். ஓகேவா? இதெல்லாம் நான் வந்து நடத்திட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு நடத்த போறது 2 கொஸ்டின். ஒன்னு யானை டாக்டர் கொஸ்டின், இன்னொரு திருக்குறள் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? பார்க்கலாமா? இயல் 2 திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை
தமிழ் நாட்டுப்பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்லணும்னா பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, உதாரணம் பாத்தியை விளக்குக. இது கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. இது 2வது வாட்டி கேட்டாச்சு ரைட்டா. பாரதியின் இதழாளர் குறித்து அதுவும் கேட்டுட்டாங்க. ஓகேவா. அடுத்து கல்லும் கதை சொல்லும் அப்படியே இருக்கா. ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர் வேற, இந்த கொஸ்டின் பேப்பர் வேற. ஆனா கொஸ்டின்றது ரிப்பீட் ஆகுதா? ரிப்பீட் ஆகுறது உங்களுக்கே தெரியுதா? அந்த கொஸ்டின் பேப்பர் வேற. ஏன் திருமலை முருகன் பல்லுன்னு இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. அங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது? பாரதிதாசன் ஒரு புரட்சி கவின்னு ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா. ஆனா இந்த கொஸ்டின் புதுசா கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி கேட்டிருக்காங்களா? பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. அப்புறம் என்ன இருக்கு? பாரதியாரின் இதழாளர் குறித்து நீங்கள் அறிவனை விளக்குவா. இங்க பாருங்க, பாரதியார் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனை யாவேன் இருக்கா. அப்ப கல்லும் கதை சொல்லும் கொஸ்டின் இருக்கா, அங்க கல்லும் கதை சொல்லும் கொஸ்டின் இருக்கா. அப்ப என்ன பண்ணுது? கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணுது? கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. அப்ப என்னது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேவா. அடுத்து வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். என்னது? வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக அப்படின்றது முக்கியமான கொஸ்டின். அடுத்து கல்லும் கதை சொல்லும் தொடர் வழியாக தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கியதுக. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா. நீங்க பேச்சு மொழியை வெளிப்படுத்தும் நிலையில பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்றீங்க, அதை எப்படிலாம் உணர்றீங்க அப்படின்றத கேட்கறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டின்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு. ஓகேவா. அப்ப திருமலை முருகன் பல்லு, அப்ப பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, வாடிவாசல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்த வர கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்களான்னு பார்ப்போம். அப்படி கேட்டா அந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. கல்லும் கதை சொல்லும் தஞ்சாவூர் பெரிய குலவத்தி. ஓகேவா. இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா இருக்க போது, கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்க போது. எப்படி சார் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. என்னது? இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. அப்ப ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மிக 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 முக்கியம், மிக 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 முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 3. இதுல என்ன கேட்கறாங்கன்னு பாப்போமா. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்களின் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. அப்ப குரட்பா திருக்குறளை பத்தி வருதா? தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. ஓகேவா. இதுவும் கேட்கறாங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். அடுத்து பாருங்களேன், சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா. கல்லும் கதை சொல்லும் கேட்டாங்களா? 3வது வாட்டி கேட்கறாங்க. கல்லும் கதை சொல்லும். யானை டாக்டர் கொஸ்டின் ஒரு வாட்டி. அடுத்து சொல்லணும் சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர். அப்ப இந்த கொஸ்டின் இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் நான் உங்களுக்கு எளிமையா நடத்திருக்கேன். அழகா பிபிடில பிக்சர்ஸ் வச்சு அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த கொஸ்டின் நீங்க பார்க்கணும். ஓகேவா. அந்த வீடியோ பார்த்தீங்க, பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அதை ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே பிடிஎஃப் அப்படின்றது லிங்க் பண்ணியிருப்பேன். டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக மார்க் வாங்கலாம். நான் கதை மாதிரி சொல்லியிருப்பேன். நிறையா இளையராஜா அவர்கள் ஃபோட்டோவையும் நிறைய ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஃபோட்டோவையும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா. 11th 12th யூடியூப் சேனல் தான் இருக்கு. ஓகேவா. அப்ப என்னது? வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி எழுதுக. அது அடுத்து தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனையாவை. அது சுந்தர ராமசாமியின் காட்டில் கலந்த பேரோசை எனும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும். அது கல்லும் கதை சொல்லும் அந்த கொஸ்டின். யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பை குறித்து நீங்கள் அறிவனவற்றை தொகுத்து எழுதுக. அடுத்து சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர். அப்படின்னது சிம்பொனி தமிழர் படிக்கணும், யானை டாக்டர் கொஸ்டின் படிக்கணும், யானை டாக்டர் கொஸ்டின் படிக்கணும், சிம்பொனி தமிழர் கொஸ்டின் படிக்கணும். அப்ப யானை டாக்டர் கொஸ்டின், சிம்பொனி தமிழர் கொஸ்டின் கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம். புரியுதா? இது கண்டிப்பா நீங்க படிக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்து அடக்கமுடைமை ஒரு வாழ்வினை உயர்த்தும் கூற்றப்படி முப்பால் விளக்கியல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா. வீடியோ முடிஞ்சது. ஓகேவா. அடுத்து பாருங்களேன், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. கிட்டத்தட்ட ஒரு 4வது வாட்டி கேட்கறாங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி அப்படின்றது 4வது வாட்டி. தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். இது ஒரு வாட்டி புதுசாக கேட்டிருக்காங்க. அடுத்து கல்லும் கதை சொல்லும். கல்லும் கதை சொல்லும் கொஸ்டின் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா. அப்ப இது எத்தனாவது வாட்டி? இதுவும் 4வது வாட்டி. ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். தமிழர் வாழ்வோடு புலம்பெயர்ந்த நிகழ்வோடும் முத்துலிங்கம் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் தெரியல. இப்ப பாருங்களேன், இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டு இருக்காங்களா? இது ஒரு 3 வாட்டி கேட்டாங்க. பாரதி இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. அப்ப நீங்க இப்படி பிரிக்கலாம் பாருங்களேன். அடக்கமுடைமை திருவள்ளூர்ல இருந்து ஒரு கொஸ்டின், திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் உங்களால எழுத முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. இந்த கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம். ரைட்டா? அடுத்து தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையல். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுப்போம், இது நம்ம படிக்கலன்னு வச்சுப்போங்களே. அப்ப கல்லும் கதை சொல்லும் இந்த கொஸ்டின் எழுதிடலாமா? தஞ்சாவூர் பெரிய குலபதி. அப்ப இந்த கொஸ்டின் ஈஸியா எழுதலாம். ஓகேவா. அடுத்து தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் முத்துலிங்கம். இது தெரியலன்னு அப்படின்னா பரவாயில்ல. பாரதியின் இதழாளர். ஓகே சொல்லியிருக்கேனா? பாரதிதாசன் பாரதியார். அப்ப கேட்டிருக்காங்களா? பாரதிதாசன் கண்டிப்பா கேட்டிருக்காங்களா? அப்ப ரிப்பீட் ஆகுதா? அடுத்து கல்லும் கதை சொல்லும் தஞ்சாவூர் பெரிய குல விஷயம் வருதா? அப்ப அந்த கொஸ்டின் வருது. அப்புறம் என்ன இருக்கு?
திருக்குறள் கொஸ்டின் இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா அழகா 18 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 18 மார்க் உங்க ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ வந்து கண்டிப்பா மினிமம் 15 to 16 கொஸ்டின் கண்டிப்பா வாங்கலாம். ரைட்டா? அப்ப ஈஸியா வாங்கக்கூடிய கொஸ்டின் தான் நடுவினால. அப்ப ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேவா? ஏன் நான் ஒரு 4வது கொஸ்டின் பேப்பர் தான் பாக்குறோம், அதுலயே வந்து இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. கரெக்டா? ஓகே. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 5 திருமலை முருகன் பல்லும் அடிக்கடி கேட்கிறாங்க. ரைட்டா? திருமலை முருகன் பல்லு அப்படின்றது கேட்கிறாங்க. நீங்க ஒருவேளை திருக்குறள் ஃபுல் இருக்க திருக்குறள்ல இருக்க எல்லா நெடுவினாவும் நீங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு நெடுவினா அப்படின்றது அட்டன் பண்ணிடலாம். ஏன் இங்க பாருங்களேன், ஒப்புரவிடுதல் அதிகாரம் பட்டு நீங்க வழி விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப திருக்குறள் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. திருமலை முருகன் பல்லும் கேட்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 3வது வாட்டி கேட்கிறாங்க, இது ஒரு வாட்டி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும் அப்படின்றது ஒரு 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. ஆனா கல்லும் கதை சொல்லும் வந்து கிட்டத்தட்ட 5 வாட்டி. ரைட்டா? கல்லும் கதை சொல்லும் தஞ்சாவூர் பெரிய குழு விஷயத்துல எத்தனை வாட்டி வருது? 5 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்து 5 கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்க மாட்டேது. தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின், அதுக்கடுத்து செம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் இந்த கொஸ்டின். ஓகேவா? இது 4 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாரதி இதழாளர் வந்து 4 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ என்னது? அந்த பாரதி இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனை அவை படிச்சே ஆகணும். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி உதாரணம் பாத்திரம் வழி வந்து விளக்குக அந்த கொஸ்டின் படிச்சே ஆகணும். சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர், அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின். இது வந்து இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதே இருக்காது. ஈஸியா 18 மார்க் வாங்கலாம். ஓகேவா? என்னது எந்த எல்லாத்தையும் இயல்ல 1லேருந்து 7 8 என்னால படிக்க முடியல சார் அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் படிச்சுட்டு போனீங்கனாலும் கண்டிப்பா ஈஸியா 18 மார்க் வாங்கலாம். ஆனா உங்களை டஃப் பண்ணணும்னு நினைச்சு உங்களை மார்க் எடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்ன பண்ணலாம், கொஸ்டின் அப்படின்றது டஃப் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நான் எழுதுவேன், இது மாதிரி நான் வந்து அப்ரோச் பண்ணி நான் எழுதிடுவேன், எனக்கு கொஞ்சம் கதை தெரியும், நீங்க அடிக்கிற கதையை சொல்லல. ஓகேவா? அந்த கதை. ஓகேவா? நோட்ல இருக்க உங்க நோட்ஸ்ல இருக்கையோ இல்ல வந்து புக்ல இருக்க அந்த கதை தெரியும், நான் அழகா அந்த கதையை மேக் பண்ணி எழுதிடுவேன். அதே மாதிரி நீங்க நெடுவினா எழுத போறீங்கன்னா குறிப்பு சட்டகம் இல்லாம ஒரு நெடுவினா கூட எழுதக்கூடாது. என்ன பண்ண வருது, குறிப்பு சட்டகம் போட்டு தான் எழுதணும். ஓகேவா? குறிப்பு சட்டகம் அல்லது குறிப்பு சட்டம் அப்படி கூட போட்டுக்கலாம். குறிப்பு சட்டகம் அல்லது குறிப்பு சட்டம் அப்படின்றத நீங்க போட்டு எழுதியே ஆகணும். குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை எழுதணும், முடிவுரை எழுதணும். அப்ப முன்னுரை எழுத போறீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரை பத்தி என்ன தெரியுமோ ஒரு 4 பாயிண்ட் இல்ல 5 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். முடிவுரையில இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க முடிக்கணும். அப்ப முன்னுரை முடிவுரை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். அப்ப நூல் குறிப்பு நீங்க படிச்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அப்ப பாரதியாரை பத்தி ஒரு நூல் குறிப்பு கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கணும். பாரதிதாசனை பத்தி படிச்சு வச்சிருக்கணும். அப்புறம் சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் அப்படின்னா அவரோட பேரு, அவர் எங்க பிறந்தாரு, அந்த மாதிரி விஷயத்தை நீங்க படிச்சு வச்சிருக்கணும். அப்ப உங்களுக்கு நெடுவினா கேட்டுட்டாங்க அப்படின்னா முன்னுரை முடிவுரை இல்லாம நீங்க கொஸ்டினே எழுதக்கூடாது. ஓகேவா? அப்ப என்னது, முன்னுரை முடிவுரை இல்லாம கொஸ்டினே எழுதக்கூடாது. ஓகேவா? இல்லைன்னா 18 மார்க் அப்படின்றது கிடைக்காது. ஓகேவா? அப்ப குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும், போட்டு பாக்ஸ் அப்படின்றது கட்டணும். ஓகேவா? பாக்ஸ் போட்டு சப்டாபிக் அப்படின்றது போடணும். முன்னுரை முடிவுரை போட்டுட்டு ஒரு சப்டாபிக்கா போட்டு என்ன பண்ணணும், கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? அது எழுதாம கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்ப புரியுதா? அப்ப ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஓகே. அப்ப நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் அது கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் தரனா கூட பரவாயில்ல. கல்லும் கதை சொல்லும் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை வந்து விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? அடுத்து சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி வழி தொகுத்துரைக்கவும். இந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இது எத்தனை மிக முக்கியம் சார் அப்படின்னா 10 மிக முக்கியம் போட்டுக்கோங்க. மிக 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 முக்கியம். ஓகேவா? அப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து இயல் ஆஃபைல் எக்ஸாம் 6வது பாக்குறோம். ஓகேவா? மறுபடியும் பாருங்களேன். அடுத்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி கேட்டாங்களா? கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கா? புரட்சி கவி எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? அப்ப பாரதிதாசன் கொஸ்டின் கேட்டாங்க. இதுவும் வந்து ஒரு 4 அல்லது 5 வாட்டி வந்துருச்சு. அடுத்து அடக்கமுடைமை ஒருவரது வாழ்வில் உயர்த்தும். ஓகேவா? முப்பால் வழி விளக்குக. இது வந்து 3வது வாட்டி கேட்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளையும் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. இது வந்து ஒரு 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஆனா கல்லும் கதை சொல்லும் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? கல்லும் கதை சொல்லும் தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின் கேட்காம எங்கேயாச்சும் இருந்தாங்களா? சொல்லுங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின் நம்ம ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்த்துருக்கோம். எங்கேயாச்சும் கேட்காம இருந்தாங்களா? அதை கேட்காம கொஸ்டினே இல்லை. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ வந்து கிட்டத்தட்ட 6 வாட்டி கிட்டத்தட்ட கேட்டாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்துச்சு. ரைட்டா? அப்ப கல்லும் கதை சொல்லும் தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வச்சிருக்காங்க. ஓகேவா? அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதையும். அப்புறம் யானை டாக்டர் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த யானை டாக்டர் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ரொம்ப அழகா எழுதலாம். ஓகேவா? அது சிந்தனை பட்டிமன்ற நிகழ்வுகளை சுவை குன்றாமல் தொகுத்துரைக்க. அப்ப நம்ம சொல்ற ஒரு 10 கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா 3
இது நெடுவினா அப்படின்றது அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே கேட்குறாங்க. ரைட்டா? அடுத்து அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் 7வது பார்க்கலாம். பாருங்களேன். வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் செலவை கட்ட வைக்க. இப்ப இந்த மாதிரி பாருங்களேன், இதுல வந்து திருக்குறள் கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா இங்க பாரதியார் கொஸ்டினோ பாரதிதாசன் கொஸ்டினோ கேட்கல. ரைட்டா? இல்ல அந்த திருமலை முருகன் பல்லு கொஸ்டின் கூட கேட்கல. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னது, ஒரு 6 மார்க் உங்களுக்கு தெரியல, என்னது சார் இது 2 எனக்கு தெரியல சார், இது தெரியுது சார் அப்படின்னா, இது 2 தெரியுது சார் அப்படின்னாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. என்னது 44 ஆனா அல்லது ஆவனால தான் நீங்க போட்டு ஒரு கொஸ்டின் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு 6 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. எனக்கு இந்த 2 கொஸ்டினும் தெரியும் சார், ஆனா இந்த 2 கொஸ்டின் தெரியல சார் அப்படின்னா அந்த மார்க் போயிடும். ஓகேவா? 6 மார்க் அப்படின்றது இருக்காது. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? என்னது, எனக்கு 44ல நீங்க ஒரு கொஸ்டின் எழுதணும், 45ல ஒரு கொஸ்டின் எழுதணும், 46ல ஒரு கொஸ்டின் எழுதணும். ரைட்டா? ஆனா எனக்கு 45ல 2 கொஸ்டினுமே தெரியுது, 46ல 2 கொஸ்டின் தெரியுது, 44ல ஒரு கொஸ்டின் கூட எனக்கு தெரியல அப்படின்னா 6 மார்க் கிடையாது. ஓகேவா? அப்ப என்னது, அப்ப எங்கெங்க கேட்கறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க பாருங்களேன், அப்ப திருக்குறள் ஃபுல்லா படிச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்குறள்ல இருக்க நெடுவினா எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டா கண்டிப்பா ஒரு 6 மார்க் அப்படின்றத அட்டன் பண்ணிடலாமா? திருக்குறள்ல இருக்க எல்லா 6 மார்க், அதாவது எல்லா நெடுவினா நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மார்க் அப்படின்றது எழுதலாமா? ஏன், திருக்குறள் இல்லாம ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்காது. ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியனாலும் பரவாயில்ல, தலைவின் இல்லறப்பாங்கனை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவனையாவை அந்த கொஸ்டின் தெரியனாலும் பரவாயில்ல, ஆனா திருக்குறள் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டின் எழுதலாமா? அப்ப இது இம்பார்ட்டன்ட். அப்ப திருக்குறள் கொஸ்டின் நீங்க எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், சுந்தரசாமியின் காட்டில் கலந்த பேரோசை, அப்படி இல்லைன்னா கல்லும் கதை சொல்லும், தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஏன்னா அது 7 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கோம், 7லுமே தஞ்சை பெரிய கோவில் பத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அதே மாதிரி யானை டாக்டர் கொஸ்டின், சிம்போனி தமிழர், ஆஸ்கார் தமிழர். ஓகேவா? சிம்போனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் கொஸ்டின். யானை டாக்டர் கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் இருக்காது, ஆஸ்கார் தமிழர் எல்லாமே இருக்காது. பாரதியார் பாரதிதாசன் சிதறிய கடிதங்கள் சிதறாத உணர்த்துக. அப்ப இந்த கொஸ்டின் திருமலை முருகன் பல்லு, இதெல்லாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம். எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 5 கேள்விகள் மற்றும் இன்னும் 5 கேள்விகள், டோட்டலா 10 கேள்விகள். ஓகேவா? கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? மறுபடியும் பாருங்களேன், மறுபடியும் பாரதிதாசன் ஒரு புரட்சி கேள்வி கேட்டாங்களா? அடுத்து அடக்கமுடைமை ஒருவர் பற்றி குற்றம் முப்பால் வழி விளக்குக, அந்த கொஸ்டின். அது மறுபடியும் தஞ்சை பெரிய கோவில் கொஸ்டின், யானை டாக்டர் கொஸ்டின். ஓகேவா? அப்போ பௌத்த கல்வி சமண கல்வி, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா பௌத்த கல்வி சமண கல்வி படிச்சுக்கோங்க. அந்த 10 கொஸ்டின் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க டைம் இருக்குன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் சிந்தனை பட்டி மன்றம். ஓகேவா? அப்ப வந்து ஈஸியா எழுதுற மாதிரி தானே இருக்கு கொஸ்டின், ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், 18 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப மறுபடியும் பாருங்களேன், திருமலை முருகன் பல்லு, முப்பால் உணர்த்தும் திருக்குறள் வழி விளக்குக. இங்க பாருங்களேன், இதுல வந்து ஆனா என்ன கேட்கல, அதாவது வந்து நமக்கு கேட்காத கொஸ்டின் என்னது, இதுலதான் வந்து என்ன கேட்கல அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய குழு கொஸ்டின் அப்படின்றது கேட்கல. ஆனா பாருங்களேன், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையிலை நாள் குறிப்பு பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். அப்ப என்னது, உங்களை வந்து ஒரு 6 மார்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனந்தரங்கர் கொஸ்டினோ இல்ல வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் கொஸ்டினோ. அப்ப என்ன பண்ணணும், டைம் இருக்கப்ப என்ன பண்ணணும், இந்த பேச்சு மொழி எழுத்து மொழி கொஸ்டின், ஆனந்தரங்கர் கொஸ்டின் இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 12 கொஸ்டின் எடுத்துலாம்னு வச்சுக்கோங்க, 12 மார்க் அப்படின்றது எடுத்துலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 6 மார்க் யார் தருவாங்கப்பா, அந்த 90+ எடுக்கணும்னு நினைச்சிட்டு நான் ஃபுல்லத்தி படிக்கிறேன் சார் அப்படின்னு படிக்கிறாங்கல்ல, அவங்க எடுத்துருவாங்க. எப்படி, ஏன் அவன் எல்லா கொஸ்டினும் படிச்சு வச்சிருக்கான், நீங்க இதை படிச்சிருக்க மாட்டீங்க. ரைட்டா? ஆனந்தரங்கர் கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டீங்க, பேச்சு மொழி கவிதை மொழி படிச்சிருக்க மாட்டீங்க, எழுத்து மொழி படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான், நான் 90+ வாங்கணும் 90+ வாங்கணும் இதெல்லாம் படிச்சு வச்சிருப்பான். அப்ப என்னது, எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதுற அளவுக்கு அவனுக்கு தெரியும் கண்டென்ட். அப்ப இந்த கொஸ்டின் அழகா எழுதிட்டு போயிடுவான். அப்ப என்னது, அப்ப இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்றது படிச்சு வச்சிருக்கணும். அப்ப டாப் 10 படிச்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். நெடுவினா ரொம்ப முக்கியமான நெடுவினா. அப்ப இங்க பாருங்களேன், பாரதியின் இதர ஆறுமுகம் குறித்து சிம்போனி தமிழர் கண்டிப்பா கேட்டாங்களா? அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின். அப்ப என்னது, இது ரெண்டுத்தையும் ஈஸியா கேட்கறாங்க, இந்த 2 கொஸ்டின் ஈஸியா கேட்கறாங்க. ஆனா ஒரே ஒரு 6 மார்க் எழுத முடியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. என்னது, நீங்க 12 மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுவாங்க, இன்னொரு 6 மார்க் அப்படின்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. அப்பதான் தெரியும் யார் வந்து படிச்சு நல்லா ஃபுல்லத்தி படிச்சிட்டாங்க என்ன பண்ணுவாங்க, 95+ அப்படின்றது ஈஸியா போட்டுருவாங்க. ஏன், எல்லா கொஸ்டினும் படிச்சு வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா மார்க் கம்மியாகும். ரைட்டா? புரியுதா? ஓகே. அப்ப என்னது, கொஸ்டின் பேப்பர் 9 வரையும் பார்த்துருக்கோம், இப்போ கொஸ்டின் பேப்பர் 10. ரைட்டா? சரி, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா நான் படிச்சு சொல்றேன். ஓகேவா? வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்களை விவரிக்க. ஓகேவா? அடுத்து தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன. ஓகேவா? அந்த கொஸ்டின். அப்புறம் காட்டில் கலந்த பேரோசை, கதை சொல்லும் கலை, தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின், அந்த கொஸ்டின். யானை டாக்டர், செம்போனி தமிழர், ஆஸ்கார் தமிழர், இளையராஜா கொஸ்டின். அப்புறம் யாரு, ஆஸ்கார் தமிழர் யாரு, AR ரஹ்மான் அவர்கள் கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 11 பாருங்களேன்.
திருமலை முருகன் பல்லு, மறுபடியும் திருமலை முருகன் பல்லு, தென்னரை நாட்டு பாடல் வழியாக. அப்ப திருமலை முருகன் பல்லு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஏன் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு திருமலை முருகன் பல்லு கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இல்லை. அதனால திருமலை முருகன் பல்லு வந்து கொஸ்டினா ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதையும் நீங்க படிச்சுட்டு போகணும். அப்ப தெரியுதா இது இந்த கொஸ்டின் முக்கியம் அப்படின்றது? பாருங்களேன், திருமலை முருகன் பல்லு. திருக்குறள் நான் எல்லாமே படிக்கணுமானா திருக்குறள் படிக்கணும். திருக்குறள் நடுவினா எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஓகேவா? திருக்குறள் கொஸ்டினே சார் எல்லா நடுவினாலையும் படிக்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வேணும், நடுவினால எனக்கு 18 மார்க் வேணும் சார், நீங்க எது சொன்னாலும் கேட்கறேன் அப்படின்னா நடுவினா தயவு செஞ்சு படிச்சுங்க. திருக்குறள்ல இருக்க நடுவினா கண்டிப்பா 6 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா திருக்குறள் நடுவினால இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வைக்கிறப்போ நீங்க அந்த இதுக்கு தயாரா இருந்து எழுதுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 2 கொஸ்டினுமே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஆனா 4 கொஸ்டின் தெரியும். அடுத்தது 45 46 4 கொஸ்டின் தெரியும். ஆனா 44 ஒரு கொஸ்டினுமே தெரியாது. அது எப்போ எழுதலாம்? திருக்குறள்ல ஒரு கொஸ்டின் தெரிஞ்சா மட்டும் தான் எழுத முடியும். ரைட்டா? அப்ப திருக்குறள் நடுவினா எல்லாத்தையும் படிக்கணும். திருமலை முருகன் பல்லு, அப்புறம் வந்து இளையராஜா கொஸ்டின், அதாவது சிம்பொனி தமிழர், ஆஸ்கர் தமிழர் அந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின். தஞ்சை பெரிய கோவில் கொஸ்டின் அந்த கொஸ்டின் கண்டிப்பா முக்கியம். அடுத்து யானை டாக்டர் கொஸ்டின். இதெல்லாம் வந்து கேட்காம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? யானை டாக்டர் கொஸ்டின், தஞ்சை பெரிய கோவில், திருமலை முருகன் பல்லு, திருக்குறள் இருக்க நடுவினா, அடுத்து இளையராஜா, A.R. ரகுமான். ஓகேவா? சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் அவங்கள பத்தி கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு சார், இதெல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னா டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா படிக்கலாம். ஓகேவா? பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சன் வெளிப்படுத்தும் மனித முகங்களை பற்றி விளக்குக. அப்ப இதெல்லாம் எப்படி சார் நான் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கதை மாதிரியாச்சும் தெரியணும். ஓகேவா? இப்போ யானை டாக்டர் கொஸ்டின்லாம் கதை தான். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு கதை தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் சார் என் பிரச்சனையே அப்படின்னா நான் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுதுவது எப்படி அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 9th யூடியூப் சேனல் இருக்கு. ஓகேவா? அந்த சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நான் 11th யூடியூப் சேனல் தான் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? காமனாக உள்ளது, எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுதுவது எப்படி, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி காமனான வீடியோஸும் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? புரியுதா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்றது ரொம்ப 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 முக்கியம். ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்களேன், சிதறிய கடிதங்கள். அப்ப பேச்சு மொழி எழுத்து மொழி தெரியல அப்படின்னாலும் சிதறிய கடிதங்கள் சிதறாது, அந்த கொஸ்டின் முக்கியம். ஓகேவா? தாகூர் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து நடராசன் ஒரு கொஸ்டின் இருக்கும். நடராசன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து காலைல எழுந்திரிச்சதோ ஒரு இலக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மண்புழுவை பார்த்து அற்ப மண்புழு தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அற்ப மண்புழு கிடையாது. கீழே மேல இருக்க மண்ணை கீழே கொண்டு போகுது, கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு வருது. அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதை நீங்க என்னன்னா ஒரு அற்பமான மண்புழுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லுவார். அப்புறம் வாய்க்காலை பத்தி பேசுவார். வாய்க்கால் வந்து நீங்க நார்மலா ஓடுற வாய்க்கால்னு நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடுது, அது வந்து வயலுக்கு தண்ணியை கொண்டு வந்து சேர்க்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவார். யாரு? நடராசன் அவர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப கதை மாதிரி இருக்கும். ஒரு 4 விஷயத்தை அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரோட கண்ணோட்டத்திலேருந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேவா? அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த கொஸ்டினும் படிச்சிங்க. ஓகேவா? ஆனால் அந்த கொஸ்டின் பெருசாக கேட்கல. ஆனால் ரைட்டா? அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 12. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. செவிலித்தாய் நற்றாயிடம் விழுந்து கூறுவன யாவை, அந்த கொஸ்டின் கேட்டாங்க. இறைவனின் பெருமையை திருச்சாளல் மூலமாக வாசகர் வெளிப்படுத்தும் செய்திகளை தொகுக்க அப்படின்னு கேட்டாங்க. இறைவனோட பெருமையை திருச்சாளல் மூலமாக வாசகர் வெளிப்படுத்தும் செய்திகளுக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த 2 கொஸ்டினுமே நம்ம பெருசாக படிச்சது இல்லை, அந்த மாதிரி தானே இருக்கு. ஆனால் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. அப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் அப்படின்றது தெரியணும். அப்போ என்னது, அப்ப அந்த 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் சொன்னல அதை டைம் போக இந்த கொஸ்டின் அப்படின்றது படிக்கணும். தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவனையாவை. ஏன் இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இறைவனின் பெருமையை திருச்சாளர் மூலமாக வாசகர் வெளிப்படுத்தும் செய்தியை தொகுக்கு அப்படின்ற கொஸ்டின் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஏன் நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து ரொம்ப பார்க்கல, அதனால வந்து அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம். ஆனா அப்ப இந்த மாதிரி ஒரு வினா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப திருக்குறளை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கல. ஓகேவா? திருக்குறளை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்காதப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. அப்ப என்னது, இது ரெண்டுமே நமக்கு நல்லா தெரியும். ரைட்டா? இந்த 2 கொஸ்டின் நல்லா தெரியும். பாருங்களேன், திருமலை முருகன் பல்லு நல்லா தெரியும், ஆனா இந்த கொஸ்டின் தெரியாது. இது நம்ம பெருசா படிக்கல. யானை டாக்டர் கொஸ்டின் நல்லா தெரியும். பாரதியார் இதழாளர் குறித்து முகம் குறித்து நீங்கள் அறிவனை யாவை. அப்ப 4 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் அப்படின்றது தெரியுது, இந்த கொஸ்டின் விட்டுருங்க. ஆனா அதுல 2 கொஸ்டினுமே தெரியல. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கணும், கேட்டா எழுதுற அளவுக்கு. ஓகேவா? தலைவின் இல்லற பாங்கு செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு, வடகரை தென்கரை நாட்டு பற்றி
இயற்கை வளங்கள் விவரிக்க. அடுத்து யானை டாக்டர் பாரதியார் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் ரைவனையாவை. ஓகேவா, அடுத்து 13 பாருங்களேன். அதுக்கப்புறம் சூப்பராக கேட்டிருக்காங்க பாருங்க. திருமலை முருகன் பல்லு வடகரை தென்கரை, இந்த கொஸ்டின் படிக்கணும். அடுத்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, அதை ஈஸியாக கேட்டாங்க. ஓகேவா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி, இது நீங்க படிக்கிறனாலும் பரவாயில்ல. சிதறிய கடிதங்கள் மட்டும் கருத்துக்களை சிதறாத விளக்குக. ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிருப்பது, அந்த இது ஈஸியா இருக்கு. அடுத்து யானை டாக்டர் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா, அப்ப ஈஸியா எழுதலாமா? ஈஸியா 3 மார்க் 3 6 மார்க் எழுதணும் அப்படின்னா அழகா 18 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ரைட்டா? அப்ப என்னது, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்றது அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 13 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். 13 கொஸ்டின் பேப்பரில் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது நம்ம தேடி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது, ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து என்ன தெரியுது, அப்போ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம், இதில் இதெல்லாம் வந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்காம இருக்கவே மாட்டாங்க அப்படின்றது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்களேன், ஹாஃப் இயர் எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 14 என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்களேன். தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் எந்த கூறுவது கேட்டாங்களா? அப்ப இந்த கொஸ்டின் நம்ம பெருசா படிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டின் எழுதலாமா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அப்ப என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கணும். அப்ப தலைவியின் இல்லற பாங்கு இது ரொம்ப முக்கியம். இறைவனின் பெருமையை திருச்சாளர் மூலமாக ஏன் 2 கொஸ்டின்ல இது கொஸ்டின் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது அழகா எழுதிடலாம். அடுத்து திருமலை முருகன் பல்லு. ஓகேவா, திருமலை முருகன் பல்லு அது கேட்டிருக்காங்க. தென்கரை நாட்டு பாடல் வழி விளக்குக. காவடி சேர்ந்து ஒரு வழிநடை பாடல், இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பிடுக. சென்னி மலையில் ஒரு தாசன், அந்த பாடல்ல இருக்கும்ல, காவடி சேர்ந்து அண்ணாமலையார், சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடியிருப்பார்ல, அது வழியா நீங்க ஒரு வழி பாடல் வச்சு விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீங்கள் அறிந்தவற்றை தொகுதி விளக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனை அவை. அப்ப யானை டாக்டர் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா 46ல மோஸ்டா ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். யானை டாக்டர் கொஸ்டின். யானை டாக்டர் கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டினே பேப்பரே இருக்காது. ஓகேவா, சில கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் இருக்கலாம். யானை டாக்டர், திருக்குறள், சிம்போனி தமிழர், இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா, அப்போ 14 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அடுத்து 15வது கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள். அப்ப திருக்குறள் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் படிக்க சொல்லியிருக்கேன், தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் விரைந்து குருவனை யாவை, இந்த கொஸ்டின் படிக்க சொல்லியிருக்கேன். அடுத்து இங்க பாருங்களேன், சுந்தர ராமசாமியின் காட்டில் கலந்த பேரோசு, இது தெரியலனாலும் பரவாயில்ல, கல்லும் கதை சொல்லும், இந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம். அப்ப தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். அப்ப தஞ்சாவூர் பெரிய கோவில் கொஸ்டின் என்னது, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, அடுத்து யானை டாக்டர், அடுத்து சிம்போனி தமிழர். சார் இந்த மாதிரி 2 கொஸ்டின் இருக்கு சார், இதில் நான் எதை சார் சூஸ் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களோட டைம் பாருங்க. ஓகேவா, நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு அனலாக் வாட்ச் அப்படின்றது கட்டிருக்கணும். அனலாக் வாட்ச் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டைம் வந்து மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ் பண்ண என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அப்போ நெடுவினா நான் எவ்வளோ நேரம் எழுத போகிறேன், குருவினா எவ்வளோ நேரம் எழுத போகிறேன், சிறுவினா எவ்வளோ நேரம் எழுத போகிறேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஓகேவா, பிரித்து அப்படி எழுதுறீங்க. ஆனாலும் என்ன எழுது, டைம் அப்படின்றது 10ன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் நெடுவினாக்கு வந்து டைம் 10. ஓகேவா, அப்போ வந்து சூஸ் பண்ணணும். இந்த 2 கொஸ்டின் அப்படின்றது தெரியுது, கொஸ்டின் அப்படின்றது தெரியுது. யானை டாக்டர் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது, சிம்போனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் கொஸ்டின் தெரியுது. இப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், யானை டாக்டர் கொஸ்டின் எழுதுனா எவ்வளோ நேரம் எழுத முடியும் அப்படின்றது அந்த டைமில் என்ன பண்ணணும், அது நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா, அப்போ யானை டாக்டர் கொஸ்டின் வந்து ஒரு 3 பேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு எழுதுறப்போ நிறைய வருது சார், நான் நிறைய படிச்சு வச்சிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக எழுதுவேன் அப்படின்னா அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் சிம்போனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் கொஸ்டின் 2 பேஜில் நான் எழுதிடுவேன், அதுவும் நீட்டாக எழுதிடுவேன், அழகாக குறிப்பிட்ட டக்கம் போட்டு நான் தெளிவாக படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும். சிம்போனி தமிழர் கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை யானை டாக்டர் கொஸ்டின் சூஸ் பண்ணலாமா அப்படின்றத 2 தான் வச்சுக்கிட்டு, அப்போ எதை எழுதுனா நமக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும், எதை எழுதுனா மார்க் கிடைக்காது அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ யானை டாக்டர் கொஸ்டின் நல்லா தெரியுது, நான் எழுதிடுவேன், ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்ற உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யானை டாக்டர் கொஸ்டின் எழுதலாம். டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். இல்லை ஆனால் வந்து இது எழுதிடுவேன், ஏன்னா டைம் கம்மியாக தான் இருக்குது, அப்போ சிம்போனி தமிழர் கொஸ்டின் 2 பேஜில் எழுதிடலாம், நீட்டாகவும் எழுதிடுவேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் சூஸ் பண்ணணும். 2 கொஸ்டின் தெரிஞ்சாலும் அந்த டைமில் எது தேவைப்படும், ஓகேவா, அந்த டைமுக்கு எது நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் எழுதணும். ஓகேவா, எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பாதியிலே கொஸ்டின் பேப்பர் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, மார்க் வராது. ரைட்டா, அப்போ என்ன பண்ணணும், எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின் எழுதணும். ஆனால் இப்போ பாருங்களேன், யானை டாக்டர் கொஸ்டின் உங்களுக்கு பிச்சு பிசுறு இல்லாமல் நான் சூப்பராக எழுதிடுவேன் சார், ஆனால் இதை கொஞ்சம் எனக்கு மறந்துருக்கு, கொஞ்சம் எனக்கு தெளிவாக தெரியல. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் யானை டாக்டர் கொஸ்டின் தான் சூஸ் பண்ணணும். ரைட்டா, கொஞ்சம் ஸ்பீடாக எழுதி எழுத்து மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, கண்டென்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா, அந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதணும். இல்லை அப்படின்னா மார்க் அப்படின்றது குறையும். ஓகேவா, இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் ஒரு வீடியோலையும் தனித்தனியாக சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து ஆஃபில் எக்ஸாம் 16. ஓகேவா, அடக்கமுடைமை கேட்டிருக்காங்களா, அடக்கமுடைய ஒரு வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடராசன் தனிமொழி, இது வந்து ரேராக கேட்டிருக்காங்க, ஆனால் முக்கியமானது. ஓகேவா,
நடராசன் தனிமொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள். ஓகேவா, அதான் சொல்லியிருந்தல, அவர் ஒரு மண்புழுவை பார்ப்பாரு, அவர் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு மண்புழுவை பார்த்து இது ஒரு அற்ப மண்புழு தானே அப்படின்னு நினைக்க கூடாது. அது என்ன பண்ணுது, அந்த மண்ணை வந்து கீழே மேலேயே கொண்டு போகுது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான செயலை செய்யுது. ஒரு வாய்க்காலை பார்த்து இது ஒரு நார்மல் வாய்க்கால் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது என்ன பண்ணுது, மலை பெரிய மலையிலேருந்து மழை பொழிந்தது, அந்த மலையிலேருந்து என்ன பண்ணுது, வாய்க்கால் வழியாக தண்ணியை கொண்டு வருது. தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்ணுது, வயலுக்கு கொண்டு போய் சேர்க்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த செய்யுது. அதனால வந்து அது நார்மல் வாய்க்கால் தானே அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நடராசன். அவர் படிக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சதே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவும் சொல்லியிருப்பாரு. அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 11th 12th யூடியூப் சேனலில் தான் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து சுந்தர ராமசாமியின் காட்டில் கறந்த பேரோசை. ஓகேவா, இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, அடுத்து தமிழர் வாழ்வோடு புலம்பெயரும் நிகழ்வோடும் முத்துலிங்கர். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் சொன்னேன். ஓகே, பாருங்களேன், இதில் என்னது அடக்கமுடைமை கொஸ்டின் நீங்கள் கூட எழுதிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள் எல்லா நடுவினாவும் படிச்சு வச்சிருக்கீங்கன்னா அடக்கமுடைமை கொஸ்டின் எழுதிருவீங்க. ரைட்டா, அடுத்து இங்கே 2வது கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். இதில் சுற்றுச்சூழலை வளப்படுத்தும் இயற்கை வேளாண்மை, இது நம்ம புதுசாக கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் காட்டில் கலந்த பேரோசை கொஸ்டினை படிச்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா எழுதலாம். கரெக்டா, அப்ப காட்டில் கலந்த பேரோசை கொஸ்டின் நீங்க முன்னாடியே படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுதலாம். அப்ப இதுல ஒரு 6 மார்க் கிடைச்சிருது, இதுல ஒரு 6 மார்க் கிடைச்சது, 12 மார்க். அப்ப இங்க பாருங்களேன், தமிழர் வாழ்வோடும் புகழ்பெயர் நிகழ்வோடும் முத்துலிங்கம் திணைப்பாகப்பட எவ்வாறு இணைக்கப்படுகிறது, பிம்பன் கதையில் வாயிலாக பிரபஞ்சன் வெளிப்படுத்தும் மனித முகங்கள். இதை நம்ம பெருசா ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம படிக்கவே இல்லை, நம்ம டாப் 10லயே வைக்கல. ஆனா இது கொஸ்டின் கேட்டுருங்களா, அப்ப யார் 95+ இருப்பா, யார் 95+ இருப்பா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, 95+ அப்படின்றது எடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு எப்படி வந்து நான் சொல்ல வரேன்றது? அப்ப நம்ம டாப் 10 படிக்கணும். அதை தாண்டி இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆயிருக்கு, இல்ல 2 வாட்டி தான் ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல, அப்ப அதையும் படிக்கணும். அப்ப இந்த மாதிரி படிச்சா என்ன பண்ண முடியும், மார்க் அப்படின்றது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா எப்படி சொல்றேன் அப்படின்றது? எப்படி வந்து ஈஸியா 18 மார்க் எடுக்கலாம் அப்படின்றது புரியுதா? இல்ல அப்படின்னா 12 மார்க் தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், நான் சொல்றேன் அந்த 10 மார்க் அப்படின்றது, அது 12 மார்க் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணி எழுதணும்ல, அது எப்படி நீங்க சூஸ் பண்ணி எழுதணும், இப்படி தான் எழுதணும். ஓகேவா, அப்ப இம்பார்ட்டன்டான ஒரு 10 கொஸ்டின் படிச்சிட்டீங்க, அதை தாண்டி என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிச்சு வச்சா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கதை தெரியுது. அப்ப வந்து பிம்பம் கதையின் வாயிலாக அந்த கதை தெரிஞ்சது அப்படின்னா அழகா அந்த கதை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனா போதும், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். கரெக்டா, ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, உதாரணம் பாத்திரம் வழியாக விளக்கு கேட்டிருக்காங்களா. அடுத்து திருமலை முருகன் பல்லு. ஓகேவா, இந்த 2 கொஸ்டினுமே நமக்கு தெரியும், அதனால எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், பௌத்த கல்வி சமண கல்வி படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கதை சொல்லும் கலை தஞ்சாவூர் பெரிய கோயில் கொஸ்டின் இருக்கு. அடுத்து நர்த்தகி நடராஜோட நேர்காணல் வழி வாடிவாசல் கதை. ஓகேவா, அப்ப கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கதை என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட போய் கதை, டேடி அந்த கதையை சொல்றான், நர்த்தகி நடராஜ் கதை சொல்றான், டேடி வாடிவாசல் கதையை சொல்றான் அப்படின்னாச்சு என்ன பண்ணுங்க, முத நாள் வந்து இல்லை முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையை வந்து நல்லா உள்வாங்கிக்கோங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கதையை உள்வாங்கிக்கோங்க. நான் நடத்தியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க, அந்த கதையை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதை வச்சு நீங்களா எழுதலாம், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூடாது, குறிப்பிச்சிருக்கும் ப்ராப்பராக இருக்கணும், சப்டாபிக் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டு எழுதினீங்கன்னா நல்ல மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, இது எப்போ சொல்றேன், 2 கொஸ்டினுமே தெரியல ஆனால் இதோட கதை மட்டும் தெரியும் அப்படின்னா அந்த டைம்ல சொல்றேன். தெளிவா தெரியுது அப்படின்னா தெளிவா தெரியுற கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 18, ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்களேன், திருமலை முருகன் பள்ளி கேட்டிருக்காங்க. அடுத்து குரட்பாக்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் தெரியும், ஆனால் திருமலை முருகன் பள்ளி நம்ம சூப்பராக எழுதிடலாம். அடுத்து பாருங்களேன், இதுல பாருங்களேன், பௌத்த கல்வி சமண கல்வி. ஓகேவா, இந்த கொஸ்டின் படிச்சிருந்திருக்கணும். ஓகேவா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தினையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அப்ப என்ன பண்றாங்க, என்னதான் நிறைய நெடுவினாக்கள் இருந்தாலும் சில நெடுவினாக்கள் என்ன பண்றாங்க, திருப்பி கேட்டுருக்காங்க. அப்ப பாருங்களேன், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க அப்படின்றது எனக்கே தெரியல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பௌத்த கல்வி சமண கல்வி கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்ப திருப்பி இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ என்னது, இந்த கொஸ்டின்லாம் படிக்காமல் போகக்கூடாது. அடுத்து பாருங்களேன், நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி. ஓகேவா, இந்த கொஸ்டின் புலம்பெயர்ந்த மக்களின் வழியையும் வாழ்வையும் 6ஆம் திணை வாயிலாக, இந்த கொஸ்டின் புதுசாக இருக்கு, ஆனால் இந்த கொஸ்டின் தெரிஞ்சது அப்படின்னா இதை எழுதலாம். அப்போ நர்த்தகி நடராஜ் கொஸ்டின் தெரியணும், பௌத்த கல்வி சமண கல்வி கொஸ்டின் தெரியும். அப்போ டாப் 10 தாண்டி என்னது, நீங்கள் 18 மார்க் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா டாப் 10 தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல வர கருத்து. ரைட்டா, அடுத்து இப்போ பாருங்களேன், இது புதுசாக இருக்கு, நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் மதீனா நகரம். ஓகேவா, நன்னூல் பொதுப்பாயிரம். அப்போ காட்டில் கலந்த பேரோசை கூட நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா மதீனா நகரம் கொஸ்டினையும் இல்லை நன்னூல் சிறப்பு பாயிரம் பொதுப்பாயிரம் கொஸ்டினும் நீங்கள் படிச்சிருக்கணும். இதில் பாருங்களேன், யானை டாக்டர் கொஸ்டின் தெரியும், சிம்புனி தமிழர் ஆஸ்கா தமிழர் கொஸ்டினும் தெரியும். அப்போ இதில் 2 கொஸ்டினும் தெரியுதா, அப்போ இது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ரைட்டா, ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன், நன்னூல் பொதுப்பாயிரமும் படிக்கல, மதீனா நகரமும் படிக்கல. அப்போ இதை யார் அட்டன் பண்ணுவா, அந்த 95+ எடுக்கணும்னு ஃபுல்லாக வந்து படிக்கிறான்ல அவன் அட்டன் பண்ணுவான். அப்போ என்னது, உங்களை வந்து மார்க் எடுக்கக்கூடாது, மார்க் வந்து உங்களை கம்மி பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்றது செட் பண்ணுவாங்க. நன்னூல் பொதுப்பாயிரமோ இல்லை மதீனா நகரம் கொஸ்டினோ செட் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம 20 கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம்ல, 20 கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு வாட்டி தான் சார் வந்திருக்கு, அந்த கொஸ்டினையும் படிங்க. 2 வாட்டி தான் சார் வந்திருக்கு, அந்த கொஸ்டினையும் படிங்க.
10 வாட்டி வந்திருக்கு சார், அந்த கொஷினையும் படிங்க. அப்போ என்னது, இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்ணுறேன். ஓகேவா, ஃப்ரீ பிடிஎஃப். ஓகேவா, இந்த பிடிஎஃப்ன்றது நான் கீழே லிங்க் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த 2 கொஷின் பேப்பர் 2 கொஷின் அப்படின்றத நடத்திருப்பேன் நடுவினா. அடுத்து மீதி இருக்க கொஷினும் நான் நடத்திருக்கேன். ஓகேவா, அந்த கொஷினையும் பாருங்க. மீதி இருக்கிறதுல எல்லா இந்த கொஷின் வச்சு அப்படியே ஃபோனில் வச்சு என்ன பண்ணுங்க, இந்த கொஷினை நோட் பண்ணுங்க. உங்க நோட்ஸையோ கைடையோ எடுத்து இந்த கொஷின்லாம் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டே வந்திருக்காங்க, ஒரு வாட்டி கேட்டிருந்தாலும் அந்த கொஷின் நோட் பண்ணுங்க. அதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணுங்க, நல்லா உட்காந்து படிங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் 18 மார்க் எல்லாம் அடிச்சு சொல்லலாம். ஓகேவா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 18 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கலாம். கரெக்டாக வரப்போ ஆஃபீல் எக்ஸாமில் இதை பண்ணிங்கன்னா போதும். முடிச்சுட்டு வந்து நீங்களே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, சார் நீங்கள் சொன்னீங்க நான் அதே மாதிரி படித்தேன், கண்டிப்பாக 18 மார்க் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்களே இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. பாருங்க வேணா. ஓகேவா, அப்போ புரியுதா, அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா அந்த கொஷின்? ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 20வது கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். மதினா நகரம் திருமலை முருகன் பள்ளு. அப்போ புதுசாக வந்திருக்கு என்னது, மதினா நகரம் கொஸ்டின் புதுசாக கேட்டுட்டே இருக்காங்க. கடைசியாக கேட்ட ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் என்னது, மதினா நகரம் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ மதினா நகரம் கொஸ்டின் முக்கியம். திருமலை முருகன் பள்ளு உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்களேன், பௌத்த கல்வி சமண கல்வி உங்களுக்கு படிக்க சொல்லிட்டேன், அந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்குறாங்க. கல்லும் கதை சொல்லும் கலை நமக்கு தெரியும், தஞ்சாவூர் பெரிய குல பற்றி இல்லை நர்த்தகி நடராஜ் கொஸ்டின் தெரிஞ்சு அதை எழுதலாம். ஓகேவா, அப்போ இதில் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், 18 மார்க் அப்படின்றது வாங்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பரில். ஓகேவா, அடுத்து இதை பாருங்களேன், அடக்குமுறைமை. அப்போ அடக்குமுறைமை தெரிஞ்சா ஓகே, அப்படி இல்லைனா பாரதிதாசன் கொஸ்டின் தெரிஞ்சா ஓகே. அடுத்து தஞ்சை பெரிய குல கொஸ்டின் தெரிஞ்சா ஓகே. பௌத்த கல்வி சமண கல்வி கொஸ்டின் தெரியுது. இப்போ எல்லா கொஸ்டின் நமக்கு தெரியுது பாருங்களேன். யானை டாக்டர் அந்த கொஸ்டின் தெரியுது, சிம்பொனி தமிழர் இது என்ன தெரியுது, 6 கொஸ்டினுமே தெரியுது. அப்போ என்னது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு வச்சிட்டிங்கன்னா 6 கொஸ்டினுமே தெரியும். அதில் உங்களுக்கு என்ன தெரியுமா, சூஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதுறது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது எழுதணுமா அப்படின்றத கஷ்டமா இருக்காது. என்னது, அப்போ 6 கொஸ்டின் படிச்சு தெரிஞ்சதுன்னா என்னது, அப்போ எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதுறது தான் கஷ்டமா இருக்குமே தவிர பாக்கி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா, ஓகே. அப்போ என்ன சார் டாப் 5 நெடுவினாக்கள் அப்படின்னா, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, நிறைய வாட்டி பார்த்தோமா. உதாரணம் கல்வெளி சொல்வெளி விளக்குக அப்படின்றது. அப்போ இது மிக 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 முக்கியம். ஓகேவா, அப்போ எத்தனை மிக போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. ஓகேவா, அந்த அளவுக்கு முக்கியம். ஓகேவா, அப்போ என்னது மிக 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, இது கேட்காத கொஸ்டின் பேப்பர் இல்லை. ஏன் சார் வந்து நிறைய நம்ம கடைசியாக பார்த்த கொஸ்டின்லாம் பெருசாக இல்லையே அப்படின்னா, நான் 21 கொஸ்டினில் ஆவரேஜாக எடுக்கிறேன். ஓகேவா, அப்போ ஆவரேஜாக எடுக்கும்போது இந்த கொஸ்டின் அதிகம். ரைட்டா, உங்கள் கண்ணு முன்னாடி தான் பார்த்தது. அடுத்து கல்லும் கதை சொல்லும் கலை, இதை எந்த அளவுக்கு சொல்லணும் அதே அளவுக்கு தான் இதுவும். ஓகேவா, கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்குக. இந்த கொஸ்டினும் உங்களுக்கு எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ரைட்டா, அப்போ இந்த கொஸ்டின் முக்கியம். அடுத்து சிதறிய கடிதங்கள் ரவீந்திரநாத் தாகூர் கொஸ்டின் முக்கியம். நர்த்தகி நடராஜ் கொஸ்டின் முக்கியம். ஓகேவா, என்னது வேற கொஸ்டின் கேட்டால் கூட இந்த கொஸ்டின் கேட்டால் அழகாக எழுதிடலாம். ஓகேவா, அதான் இந்த கொஸ்டின் விட்டுருங்களேன். இப்போ இதுக்கும் அல்லது போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் எழுதிடலாம். அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா, டாப் 5ல இருக்க இதான் 5 கொஸ்டின். ஓகேவா, திருமலை முருகன் பல்லும் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி சார் நீங்கள் பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா, 44 45 46 இருக்குல்ல, 44 45 46. அப்போ இங்கே ஒரு அல்லது கொஸ்டின் இருக்கும்ல, அப்போ இந்த 5 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக அந்த 3 கொஸ்டின் எழுதுற மாதிரி தான் நான் பிரிச்சிருக்கேன். ரைட்டா, அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக அப்படின்றது கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, அடுத்து இங்கே பாருங்களேன், யானை டாக்டர் கொஸ்டின் இல்லாமல் இல்லையா, அடுத்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. அடுத்து சிம்பொனி தமிழர் ஆஸ்கர் தமிழர் கொஸ்டினா. அடுத்து திருக்குறள் நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஆனால் திருக்குறள் எல்லா கொஸ்டினையும் படிக்கணும். ஓகேவா, அடுத்து காட்டில் கலந்த பேரோசை, பௌத்த கல்வி சமண கல்வி. இந்த 10 கொஸ்டின் படிச்சிங்கன்னா அழகாக 3 மார்க் 3 கொஸ்டின் அப்படின்றது எழுதலாம். எப்போ அப்படின்னா அவங்க ஜஸ்ட் வந்து மாடரேட்டாக கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப ஈஸியாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் ரொம்ப கஷ்டமாக செட் பண்ணுறாங்க, 12 மார்க் தான் எடுக்கணும், இன்னொரு 6 மார்க் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 6 மார்க் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிச்சு வச்சுக்கணும். அப்போ 10+ கொஸ்டினும் நீங்கள் படிக்கணும். ஓகேவா, அப்போ என்னது, இந்த 10 கொஸ்டின்றது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எவ்வளவு, இந்த 10 கொஸ்டின். இதை தாண்டி என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் நீங்கள் படிக்கணும். ரைட்டா, ஓகே. இதுக்கு நான் அந்த பிடிஎஃப் அப்படின்றது கீழே லிங்க் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து ஃப்ரீ பிடிஎஃப் தான். ஓகேவா, ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, சரியா, ஓகே. இப்போ வந்து நான் 2 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால அந்த கொஸ்டின் பார்த்துலாம். யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளானது. நான் சின்ன கீ பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களோட நோட்ஸில் உங்களோட கைடில் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் வந்து நான் அதில் தான் சார் படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கதையை கூட எழுதுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் பண்ணக்கூடாது என்னது, இதில் நான் குறிப்பிச்சிருக்கேன் போடணும், முன்னுரை எழுதணும், முடிவுரை எழுதணும், நடுவில் சப்டாபிக் அப்படின்றது எழுதணும். எழுதாமல் எந்த ஒரு நடினாவும் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. ஓகேவா, அது குறிப்பிச்சடக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த நெடுவினாவும் எழுதக்கூடாது. ஓகேவா, 18 மார்க்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிச்சடக்கம் போடாமல் நெடுவினா எழுதக்கூடாது. ரைட்டா, குறிப்பிச்சடக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பாருங்களேன், யானைகளோட பண்பு, யானை எப்படி பண்பு, அதோட பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். யானைகள் தன் இனத்தோடு சேர்ந்து கூட்டமாக வாழும், இவை அதிக நினைவாற்றல் கொண்டவை. ஏன்னா யானை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டமாக தான் வாழும். அப்படி தனியாலாம் போய் பெருசாக இருக்காது, கூட்டமாக வாழும். அது ரொம்ப நினைவாற்றல். ஓகேவா, அது என்னது, ரொம்ப நினைவாற்றல் கொண்ட விலங்கு. எங்கேயாச்சும் போகுது அப்படின்னா அந்த வழியை கூட மறக்காது, அந்த அளவுக்கு என்னது நினைவாற்றல் கொண்ட விலங்கு தான் இது யானை. ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், யாசிய யானைகள் என்று 3 சிற்றின யானைகளே
உலகில் காண முடியும். அப்போ 3 வகை யானைகள் தான் மேஜராக சொல்றாங்க. என்ன அது? ஆப்பிரிக்கா புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்காவில் இருக்க புதர்வெளி யானைகள், அடுத்து ஆப்பிரிக்கா காட்டு யானைகள், ஆப்பிரிக்காவில் இருக்க காட்டு யானைகள், அப்புறம் ஆசியா யானைகள். இதெல்லாம் வந்து 3 சிற்றின யானைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கு. இவை ஏறத்தாழ 70 ஆண்டுகள் உயிர் வாழும். எத்தனை வருஷம்? 70+. கிட்டத்தட்ட வந்து 70 வருஷம் என்ன பண்ணுது, இது வந்து தன்னோட உயிரை வந்து வாழ்ந்துக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து மனுஷன் மாதிரி என்ன பண்ணுது, 70 வருஷமாச்சும் மினிமம் வந்து உயிர் வாழுது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்லாம் எழுதணும். அப்போ யானையோட பண்புன்னு போட்டுட்டு என்னது, யானைகள் தன் இனத்தோட சேர்ந்து கூட்டமாக தான் வாழுது. அதிக நினைவாற்றல் கொண்ட விலங்கு. ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானை இருக்கு, ஆசிய யானை இருக்கு அப்படின்னு 3 சிற்றின வகை யானைகள் தான் இருக்கு உலகத்தில் காணப்படுது. இது ஏறத்தாழ 70 ஆண்டுகள் அப்படின்றது உயிர் வாழுது. எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் அப்படின்றது உயிர் வாழுது. அப்போ இதை நீங்கள் எழுதணும். அப்போ காற்றோட பயன்கள் பாருங்களேன். காட்டில் என்னென்ன பயன்கள் இருக்கு? யானைகள் ஒரு அற்புதமான படைப்பு. என்றைக்கேனும் தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போனால் அதற்கப்புறம் நம் பயன்பாட்டுக்கே அர்த்தம் இல்லாமல் போகும் என்பது யானை மருத்துவரின் துணிவு. அதான் யானை ஒரு அற்புதமான படைப்பு. யானை அப்படின்றதே ஒரு அற்புதமான படைப்பு. என்றைக்கேனும் தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போனால் அதற்கப்பன் நம் பண்பாட்டுக்கே அர்த்தம் இல்லாமல், நம்மளோட பண்பாட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போவோம் அப்படின்னு வந்து யானை டாக்டரோட துணிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நாட்டு வளம் செழிக்க காட்டு விலங்குகள் தேவை. நாட்டு வளம், நம்மளோட நாடு வந்து நம்மளோட நாட்டு வளம் இருக்கு. எப்போ சொல்லுவோம், எங்க நாட்டில் வந்து சிங்கம் இருக்கு, எங்க நாட்டில் புலி இருக்கு, எங்க நாட்டில் யானை இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட நாட்டு வளத்தை சொல்றோம்ல. அந்த மாதிரி நாட்டு வளத்துக்கு நம்மளோட யானைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாட்டு வளம் செழிக்க காட்டு விலங்குகள் தேவை. காட்டு உயிர்கள் காடுகள் பல அரிய வகை மரம் செடி கொடை தலைத்து வளர்ந்துகின்றன. அதாவது காட்டு உயிர்கள் காடுகளில் என்ன பண்ணுது, பல அரிய வகை மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு. அதெல்லாம் பண்ணுது நல்லா தலைத்து வளருது. என்னது மூலிகை அப்படின்றதெல்லாம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்க எழுதணும். ரைட்டா? அடுத்து பாருங்களேன். பல வகைகளில் பயனளிக்கும் காடுகளை மக்கள் பாதுகாக்க வேண்டும். நம்ம நிறைய விஷயத்துல நமக்கு என்ன பண்ணுது, நற்பயனளிக்குது. தேன் கிடைக்குது, அப்புறம் என்னது நிறைய பொருட்கள் கிடைக்குது, மருத்துவ குணமுடைய பொருட்கள் கிடைக்குது, அது நமக்கு மழை கொண்டு வந்து தருது. இந்த மாதிரி நம்ம காடுகள்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால என்ன பண்ணுவோம், காடுகளை வந்து நம்ம மக்கள் பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? அடுத்து மனிதனின் விதைப்பால் விலங்குகள் அறுவடை செய்கின்றன. மனிதனோட விதைப்பால் விலங்குகள் அறுவடை செய்கின்றன. மனிதனின் கீழ்மையான செயலால் யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. மனிதனோட சில கீழ்மையான விஷயத்துல என்ன பண்ணுது, யானைகளோட மரணங்கள் அப்படின்னு நிகழுது. என்ன பண்றாங்க, யானையோட தந்தத்தை வந்து வேணும் அப்படின்றத என்ன பண்றாங்க, யானையே கொலை பண்றாங்க. இந்த மாதிரி யானையோட முடி இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்றாங்க, அதை போட்டா வந்து நல்லது, அது வந்து என்னது திருஷ்டியை போக்கும். அந்த மாதிரிலாம் என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல யானையை வந்து கொன்று அந்த யானையில் இருக்க முடியை என்ன பண்றாங்க, எடுத்து கையில போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. யானையின் கீழ்மையான செயல்களால், மனிதனின் கீழ்மையான செயல்களால் யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. மனிதன் வந்து இந்த மாதிரி கீழ்மையான விஷயம் செய்யும் போதே யானைகளின் மரணங்கள் வந்து நிகழுது அப்படின்றத அழகா சொல்றாரு. நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, யானைகள் நிறைய கொல்லப்பட்டுச்சு, யானைகளுக்கு வலை வச்சு பிடிச்சாங்க, யானைகள் வந்து அந்த குழியில விழுந்து என்ன பண்ணுது, இறந்து போணுச்சு. இதெல்லாம் மனுஷங்க செய்யற கீழ்மையான விஷயம். என்ன பண்றாங்க, அதோட தங்கத்தை வச்சு என்ன பண்ணலாம், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த தந்தத்துல வந்து சில பொருட்கள் செய்யலாம், அழகு பொருட்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத என்ன பண்றாங்க, அந்த யானை தந்தங்கள் வேணும் அப்படின்றதுக்காக யானையை கொல்றாங்க. யானையோட முடி வேணும், யானையோட முடியை வைத்து போட்டுக்கிட்டா வந்து திருஷ்டி கழிக்கும், யானையோட முடி போட்டால் நல்லது அப்படின்னு என்ன பண்றாங்க, யானையோட முடியெல்லாம் வந்து அது வேணும் அப்படின்றத யானையை கொல்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கீழ்மையான விஷயத்தை யார் செய்யறா, மனுஷங்க செய்யறாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ரைட்டா? சுற்றுலா எனும் பெயரில் காட்டுக்குள் புகுவோர் படித்தவர்கள் கூட குடித்துவிட்டு குப்பைகள் எறிகின்றனர். சுற்றுலா அப்படின்ற பேர் என்ன பண்றாங்க, என்னது தண்ணி அடிக்க போறாங்க, அந்த தண்ணி அடிக்கிற பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் என்ன பண்றாங்க, உடச்சு போட்டுறாங்க. யானை என்ன பண்ணுது, யானை போற வழியில அந்த பாட்டிலாம் வந்து காலில் குத்தினா அது உள்ள கிழிச்சிருது, கிழிச்சு என்ன பண்ணுது, சீல் பிடிச்சிருது. அப்ப யாரும் பார்க்கல அப்படின்னா அது உடம்பு ஃபுல்லா இதாகி இன்ஃபெக்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும். இந்த மாதிரி கீழ்மையான விஷயம் காட்டுக்குள்ள வந்து யாரும் பார்க்கறது என்ன பண்றாங்க, சுற்றுலா அப்படின்ற பேர்ல போயிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயத்த செய்யறாங்க இந்த மனிதர்கள் அப்படின்றத அழகா சொல்றாரு. ஓகேவா? அதுக்கு என்ன, யாராச்சும் கூப்பிட முடியும், டாக்டர் அப்படி கூப்பிட முடியும், இல்லை டாக்டரை போய் பார்க்க முடியுமா? மனிதர்களாக பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு சரி பண்ணால் மட்டும் தான் உண்டு. இல்லைனா யானைகள் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன காலை வந்து கீழே வைக்கும் போது அதோட டன் எப்படி இருக்கும், ஒரு வாட்டி கால் எப்படி வைக்கிதுன்னா அதோட ப்ரெஷர் அப்படின்றது எவ்வளோ இருக்கும், அதோட வெயிட் அப்படின்றது இருக்கும். அப்போ யானை அந்த பாட்டிலோட ஷார்ப்னஸ் என்ன ஆகும், காலுக்கு உள்ளே போயிடும். ஓகேவா? அந்தளவு ஒரு கொடுமையான விஷயத்த வந்து மனிதர்கள் அப்படின்றத செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. நெகிழி பொருட்களை வீசி விட்டு வருகின்றனர். என்னது பிளாஸ்டிக் பொருள் என்ன பண்றாங்க, தூக்கி போடுறாங்க காட்டில். அது என்னது மக்காது, சீக்கிரமாவே அந்த பொருட்கள்லாம் மக்காது, என்ன பண்ணும், ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி வந்து கீழ்மையான விஷயத்தை செய்யறாங்க அப்படின்றத சொல்றாரு. மென்மையான பாதத்தை உடைய யானைகள் உடைந்த குப்பிகள் மேல் கால் புதித்து உடைந்த புடிகள் கால்களுக்கு புதைவதால் கால் வீங்கி சீல் பிடித்து இறக்கின்றன. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றத நினைச்சு பாருங்களேன். நமக்கு சின்னதாக வந்து ஒரு கையில் காலில் ஒரு விஷயம் கிழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வலி தாங்க முடியல. அந்த யானைக்கு என்னது இவ்வளோ பெரிய அந்த பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்ச பாட்டில், அது யானையோட கால் படிச்சுன்னா அப்படி இருக்கும். அதோட கால் அப்படின்றது ரொம்ப மென்மையாக இருக்கும். அது வந்து வைக்கும்போது எவ்வளோ ப்ரெஷரோடு வைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வைக்கும்போது என்ன
கால் ஃபுல்லாக இறங்கிடும். ஓகேவா, என்னது கால் ஃபுல்லாக இறங்கி கால் ஃபுல்லாக போயிடும். அப்போ என்ன ஆகும், யானையில நடக்க முடியாது, சீல் பிடித்து என்ன ஆகும், இறந்துரும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதா? அப்போ வந்து குப்பி மேல் கால் பதித்து உடைந்த புட்டிகள் கால்களுக்கு புதைவதால் கால் வீங்கி சீல் பிடித்து இறக்கின்றன. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த நெகிழி பொருட்கள் அப்படின்றது காட்டுக்கு போனோம் அப்படின்னு நெகிழி பொருட்களை தூக்கி போடக்கூடாது. அந்த முக்கியமாக பாட்டில் கண்ணாடி பாட்டில்கள் அதெல்லாம் வந்து உடச்சு போடக்கூடாது. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது யார் சொல்றா அப்படின்னா அந்த யானை டாக்டர் மூலமா நமக்கு தெரிய வருது. ரைட்டா? பழகிய யானைகள் அசையாமல் இருந்து வைத்தியம் செய்து கொள்ளும். கூடி வாழும் இயல்புடைய யானைகள் இன்பத்திலும் இணைந்தே இருக்கும் என்பதை மருத்துவர் சுட்டுவதால் அறிய முடிகிறது. யானை வைத்தியம் என்ன பண்ணுவார் அந்த டாக்டர் அப்படின்றவர் போவார். யானை டாக்டர் போயிட்டு என்ன பண்ணுவார், அந்த யானைக்கு வந்து மயக்க ஊசி போட்டு அதை படுக்க வச்சு என்ன பண்ணுவார், அது காலில் வந்து அந்த சீல் பிடித்தத்தை வந்து எடுப்பார். அதான் பழகிய யானைகள் அசையாமல் இருந்து வைத்தியம் செய்து கொள்ளும். பழகிய யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யானை இருக்குது, அது நிறையா வந்து மனிதர்கிட்ட பழகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஊசி போட்டு அதை படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அவரோட காலில் என்ன பண்ணுவாங்க, அதை சரி பண்ணி எடுப்பாங்க. இதுதான் இதில் சொல்றாரு. கூடி வாழும் இயல்புடைய யானைகள் இன்பத்திலும் துன்பத்திலும். கூடி வாழும் இயல்புடைய யானைகள் சேர்ந்தே இருக்க யானைகள் இருக்குல்ல, அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி என்ன பண்ணும், சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. யானைகள் முகாமில் துதிக்கைகளை உயர்த்தி ஒளி எழுப்பி வரவேற்பது அவை நன்றி மறவாது என்பதை உணர்த்தும். யானையோட முகாம் இருக்குல்ல, யானைகளை போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப யானைகள் என்ன பண்ணுது, துதிக்கைகளை உயர்த்தி, துதிக்கை இருக்குல்ல அது யானை துதுக்கு, அதை தூக்கி ஒளி எழுப்பும். என்னது சவுண்டு போடுது, அப்படி போடும்போது நன்றி மறவாது என்பதை உணர்த்தும். குட்டி யானை ஒன்று 300 கிலோமீட்டர் கடந்து தேடி வந்து மருத்துவம் செய்து கொண்டதை அறியும் போது வியப்பாக இருக்கிறது. சிறு தகவல்களை கூட யானைகள் மறப்பதில்லை. அப்ப என்ன பண்ணுது, சின்ன யானை கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு என்ன பண்ணுது, டாக்டர் போய் மருத்துவம் அப்படின்றது செஞ்சுக்குது. அதை பார்க்கும்போது அதோட நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கு, அது வந்த பாதையை கூட மறக்கல. அப்ப அதோட நினைவாற்றல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது தெரிய வருது. ரைட்டா? வன உயிரினங்களின் பண்பு பாராட்டத்தக்க செயல்பாடுகளை உடையன. வன உயிரோட பண்பு பாராட்டத்தக்க செயலாக இருக்கு. இப்படிப்பட்ட கதைகளை வரலாற்றுகளில் படித்த பின்னராவது மனிதன் மரங்களை வெட்டுவது, விலங்குகள் குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பது, அவற்றின் வாழ்விடங்களை மாசுபடுத்துவது என்னும் செயல்களை கைவிட வேண்டும். இதுக்கப்புறமாச்சு என்ன பண்ணணும், மரத்தை வெட்டக்கூடாது, அதோட ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அந்த வன விலங்குகளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். இன்னுமே என்ன பண்ணுறாங்க, சில ஊரில் என்ன பண்ணுறாங்க, தீபாவளி வந்து நாய்க்கு பின்னாடி வந்து அதோட வாலில் வந்து வெடியை கட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமான விஷயம்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யக்கூடவே கூடாது. ஓகேவா? நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறமா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யவே கூடாது. அதுவும் ஒரு உயிரினம். ரைட்டா? அதுவும் ஒரு உயிரினம், அதை துன்புறுத்தக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி இருங்க அப்படின்றதான் சொல்ல வராரு. ஓகேவா? இந்த யானை கதை டாக்டர் படிச்சதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து ஒரு வன உயிரில எந்த அளவுக்குலாம் அவங்க மதிக்கிறாங்க, எந்த அளவுலாம் அதை போட்டுறாங்க அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது. கரெக்டா? ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இது எழுதாமல் நீங்கள் இருக்கவே கூடாது. நாம் நலமாக வாழ விரும்புவது போல பிற உயிரினங்களையும் மகிழ்ச்சியாக வாழ விட வேண்டும். நமக்கு வந்து ஒருத்தவங்க தீங்கு செஞ்சால் நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் யானைகளுக்கும் அந்த வன உயிரினங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்ற உயிரினங்களையும் நம்ம மகிழ்ச்சியாக வாழ விடணும். உலகில் நாம் நல வாழ்வுக்கு விலங்குகளின் வாழ்வு இன்றியமையாதது என்பதை யானை டாக்டர் கதை வாயிலாக அறிய முடிகிறது. ஓகேவா? இதை நீங்கள் வந்து முடிவுரைன்னு போட்டு எழுதலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது யானை டாக்டர்னா யார், அவரை பற்றி ஒரு 2 பாயிண்ட் எழுதலாம். அப்புறம் சப் டாபிக்ஸ் முடிவுரைன்னு போட்டு இந்த விஷயத்தை கூட எழுதலாம். ஓகேவா? சிம்பிளாக எழுதலாம். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினை உயர்த்தும் இக்கூட்டை முப்பால் வழி இருக்கு. நான் கொடுத்துருக்கிறது வந்து கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் குறிப்பிச்சிருக்கோம் அப்படின்றது போடல. நீங்கள் குறிப்பிச்சிருக்கம் போடாமல் கொஷின் அப்படின்றது எழுதக்கூடாது. ரைட்டா? குறிப்பிச்சிருக்கம் இல்லாமல் நீங்கள் ஒரு நெடுவினா கூட எழுதக்கூடாது. ஓகேவா? குறிப்பிச்சிருக்கம் போட்டு மட்டும் தான் நெடுவினா எழுதணும். அதுலேயும் முன்னுரை முடிவுரை இல்லாமல் கூடாது. சார் இப்போ திருக்குறள்னா என்ன சார் முன்னுரை போடுறது அப்படின்னா, திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா எழுதலாம். ஓகேவா? ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அது உள்ள அதிகாரம், இந்த அடக்கமுடைமை அதிகாரம் எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதான் முன்னுரை. அப்போ நம்ம திருக்குறளையும் நீங்கள் பார்க்க போகிறோம், காண போகிறோம், இந்த கட்டுரையில் காண்போம், இது வீட்டில் காண்போம் அப்படின்னு எழுதுனீங்க, அதான் முன்னுரை. ஓகேவா? அப்போ முன்னுரை எழுதிங்கன்னா முடிவுரை எழுதும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து முடிவுரையில் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கலாம். அவ்வளோதான் முடிவுரை. ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் தேவையில்லை. இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி எழுதும்போது இதை பிளாக் பென் எழுதலாம். இதெல்லாம் ப்ளூ பென் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் பிளாக் பென் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் நீங்கள் பிளாக் பென் எழுதலாம். ஓகேவா? பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ரைட்டா? அப்போ அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினை உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்கு அப்படின்னு கேட்டாங்க. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது அப்படின்றத சொல்லிருக்காரு. அடக்கமுடையின் உயர்வு நேர்மையின் வழி மாறாது அடக்கமில்லாமல் இருப்பவனின் உயர்வானது மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. நேர்மையின் வழி மாறாது அடக்காமல் இருப்பவனின் உயர்வானது. நேர்மையில வலியுறுத்தும் ஒருத்தன் இருக்கான்ல அவனோடது மலையை விட பெருசு. என்னது நேர்மையோட வலியுறுத்தால அது பெரிய மலை இருக்குல்ல அதை விட பெருசு அப்படின்றத இந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாரு. நான் காக்காவிட்டால் உண்டாகும் துன்பம். ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொற்குற்றத்திற்கு ஆளாக்கி துன்பப்படுவார். சொற்குற்றத்துக்குள்ள அதாவது என்னது, சண்டை வரும்போது என்ன பண்றோம், நம்ம வாய் வார்த்தையை விட்டுறோம்ல, என்னது கோபத்தில் ஏதாச்சும் பேசிடுறோம், அதை நான் காக்கணும். என்னது நாகாக்கார்
காவாக்கால் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்குல்ல, நான் காக்க விட்டால் உண்டாக்கும் துன்பம். நம்ம என்ன பண்ணணும், நாவை வந்து காத்துக்கணும். யாராச்சும் சண்டை வருது அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்தணும், ஓகேவா? எதுவுமே பேசக்கூடாது, சைலண்டாக போய் உட்காந்துடணும், இல்லை அந்த இடத்த விட்டு நம்ம வந்து வெளில போயிடணும், ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்தை செய்யணும் அப்படின்றது யார் சொல்றா? திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஓகேவா? நம்ம எதை காக்க விடலன்னது நாவையாவது காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்னது, அந்த மாதிரி காக்கல அப்படின்னா சொற்குற்றத்துக்கு நம்ம வந்து ஆளாயிருவோம் அப்படின்றத இந்த சொல்றாரு, ரைட்டா? தீயினாலும் நாவினாலும் சுட்ட புண்ணின் தன்மை. தீயினால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டாகும், ஆனால் உட்புறத்தில் ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்ட புண்ணை உடலின் புறத்தே வடு உண்டாகாது, ஆனால் மனதில் என்றும் மாறாது. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒன்று அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, ஒருத்தவங்க ஒன்று திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சது என்ன ஆகும், அடிப்பட்டது இல்லை சூடுபட்டது என்ன பண்ணும், அது ஆறிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆறிடும், அதோட தழும்பு அப்படின்றது காலப்போக்கில் மறைஞ்சிடும். ஆனால் உங்களை ஒருத்தவங்க திட்டினாங்க, உங்களோட மனசை ஒருத்தவங்க காயப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், அது வடுவாகவே இருக்கும். அதான் என்னது, அதுதான் இந்த சொல்கிறார். தீயினாலும் சுட்ட புண்ணு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட விடு. அதான் தீயினால சுட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆனால் நாக்கால சுட்ட புண் ஆறவே ஆறாது. அப்படின்னா அது ஒருத்தவங்களை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி என்றைக்குமே நம்ம வந்து இந்த வார்த்தையுமே பேசிடக்கூடாது, ஓகேவா? அது நமக்கே தெரியும், பேசுகிறப்பயே நமக்கே தெரியும். இந்த வார்த்தை சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்களோட உடல் பாவனை வச்சு அவனை கிண்டல் பண்ணுறது, டே குண்டா, டே இந்த மாதிரி இருக்கியாடா, இந்த மாதிரி இவ்வளோ வளர்ந்துருக்கியாடா, குட்டையாக இருக்கியாடா, இந்த மாதிரி வந்து யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது, அவனோட உடல் பாவனையை வச்சோ இந்த மாதிரிலாம் வந்து யாரையுமே கிண்டல் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறது. நாவாக்கால் அந்த மாதிரி அந்த பாடலை அடுத்து என்னது, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட விடு. தீயினால் சுட்ட புண் கூட உடனே ஆறிடும், ஆனால் நாவால் சுட்டது என்றைக்குமே ஆறாது. அவன் மனசுல என்ன இருக்கும், அது நஞ்சு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, ஓகேவா? தீயினால் சுட்ட புண்ணால் உடலால் வடு உண்டாகும், ஆனால் உட்புறத்தில் ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்ட புண், இந்த இடத்துல கட்டன் இருக்கு, ஓகேவா? சுட்டன்னு வரணும், ரைட்டா? அப்போ சுட்ட புண்ணால் உடலின் புறத்தை வடு உண்டாகாது, அதனால் மனதில் என்றும் ஆறாது. அதனால என்னது, அந்த மனசுலேருந்து அவனுக்கு என்றைக்குமே அந்த விஷயம் போகவே போகாது அப்படின்றத சொல்ல வர்றாரு, ரைட்டா? அடுத்து பாருங்களேன். இவ்வாறு நேர்மை வழி மாறாது நடத்தல், நாவினை காத்தல், நாவினால் பிறரை துன்புறுத்தாமை என்னும் இத்தகைய அடக்கமுடைமை ஒருவன் வாழ்வினில் உயர்த்தும் என்பதை முப்பாலின் விளக்காகும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு கண்டிப்பா திருவள்ளுவர், ஓகேவா? திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கு. திருக்குறள் கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பர் அப்படின்றது இருக்காது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். யானை டாக்டர் கொஷின் நம்மளை உருக்கமாக வந்து ஒரு மாதிரி அந்த கதையே வந்து நம்மளை உருக்கமாயிடுச்சு. எந்த மாதிரிலாம் வந்து நம்ம செய்கிற வந்து தீங்கு, ஒரு யானைக்கு செய்கிற தீங்கு, ஒரு வனவிலங்குக்கு செய்கிற தீங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது. மறுபடியும் ஒரு அந்த டாப் 10 வினாக்களை மட்டும் ஒரு பார்த்துலாம், இம்பார்ட்டன்ட் இது அப்படின்றத. நான் அந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு படிங்க. உங்கள்கிட்ட இது எனக்கு ஈஸியாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன 2 கதையுமே எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை கூட நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதலாம், ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன எழுதணும், குறிப்புச்சட்டகம் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும், ஓகேவா? இதில் நான் கொடுக்கல, குறிப்புச்சட்டகம் முன்னுரை முடிவுரை போட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நெடுவினால நீங்கள் எழுதணும். இது எழுதினாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் 6 மார்க்கு 4 மார்க்கு 4.5 மார்க்கு அவ்வளோதான் கிடைக்கும், ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும், குறிப்புச்சட்டகம் முன்னுரை முடிவுரை, ஓகேவா? தெரியல அப்படின்னாலும், கொஷினே தெரியலனாலும் நீங்கள் இதை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, பார்க்க நீட்டாக இருக்கும், ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும், பார்க்க மார்க்கும் கிடைக்கும், ஓகேவா? அதனால் இது எல்லாமே நீங்கள் கொஷின் பேப்பர் அப்படின்றத எழுதக்கூடாது, ரைட்டா? அப்போ இங்கே பாருங்களேன், பாரதிதாசன் ஒரு புரட்சிக்கு என்பதை உதாரணம் பாத்திரம் வழியாக விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். பாரதிதாசன் பாரதியார் படிக்காமல் போயிடவே போயிடாதீங்க. பாரதிதாசன் பாரதியார் ஏன் சார் மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு உங்களுக்கு ரிமூவர் பண்ணுறேன், ஓகேவா? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அடுத்து, கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருத்தமானதை விளக்கி எழுதுக. கல்லும் வந்து கதை சொல்லும் அப்படின்றத தஞ்சாவூர் பெரிய கோவில் நான் கதையாக சொல்லியிருப்பேன், இன்னும் நிறைய விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் எப்படி நம்ம கட்டினாங்க, அந்த தலையாடி பொம்மையோட அமைப்பில் தான் கட்டினாங்க அப்படின்றத நான் அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்து அந்த கோபுரத்தை மேலே ஏற்றினாங்க, எப்படி அந்த விமானம் உருவானுச்சு அப்படின்றதெல்லாம் நான் அழகாக சொல்லியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஓகேவா? கண்டிப்பாக முக்கியமானது, ஓகேவா? அடுத்த சிதறிய கிடைக்கிற உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. யாரோடது, தாகூரோட கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின், கண்டிப்பாக கேட்பாங்க. நர்த்தகி நடராஜ் கொஷின். இது வந்து கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரப்போகிற ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுக்கும். திருமலை முருகன் பல்லு கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ஓகேவா? திருமலை முருகன் பல்லு இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை, இதுவும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், ஓகேவா? ஏன் நான் தான் சொல்லியிருக்கேன், 44 ஆனா அவனா இருக்கும், ஓகேவா? ஆனால் 45 ஆனா அவனா இருக்கும். ஆனால் 45 ஆனா அவனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? ஆனால் 44 2 கொஷின் தரல அப்படின்னா என்ன ஆகிடும், 6 மார்க் அப்படின்றது போயிடும். சார் எனக்கு 6 கொஷினில் 4 கொஷின் நல்லா தெரியும் சார், 44 தெரியும், 45 தெரியும் சார், ஆனால் 45 46 நல்லா தெரியும் சார், நான் 44 தெரில சார் அப்படின்னா 6 மார்க் போயிடும், ஓகேவா? அப்போ அந்த 6 மார்க் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா என்னது, இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சு வைக்கும் போது தான் நமக்கு தெரியும், ஓகேவா? கண்டிப்பாக இந்த கொஷின் நீங்கள் அப்படி படிக்கணும், ரைட்டா? எடுத்தீங்க பாருங்களேன், யானை டாக்டர் கதை வயலக. இப்போ நம்ம அந்த கொஷின் பார்த்தோம், எவ்வளோ உருக்கமாக இருந்துச்சு, அந்த கொஷின் ரொம்ப முக்கியம். சிம்பிள் தமிழர் ஆஸ்கர் தமிழ் நிறைய நான் வந்து பிக்சர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லியிருக்கேன். இந்த கொஷின் படிக்காமல் போயிடாதீங்க, ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினால் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக.
இந்த கொஷின் நம்ம கொஞ்சம் அது மாதிரி பார்த்தோம். ஓகேவா? அடக்குமுறைமை வந்து எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நாவை காக்கணும், யாரையும் வந்து துன்புறுத்திடக்கூடாது, யாரையும் வந்து அது தீயினால் சுட்டப்படும் உள்ளார மாறது நாவினால் சுட்ட விடு அப்படின்ற மாதிரி யாரையும் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. ரைட்டா? இது ரொம்ப முக்கியமானது. இதையும் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. கரெக்டா? அடுத்து பாருங்களேன், சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை. ஓகேவா? இது ஒரு கதை. ஓகேவா? இன்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொறுத்து என்பதை விளக்குக. இதுவும் ஒரு கரெக்டாக படிச்சணும். பௌத்த கல்வி சமண கல்வி. சார் இதுதான் சார் நிறைய வாட்டி ரிப்பீட்டே ஆகலையே சார், ஏன் சார் இதை 10ஆவதா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னல ஒரு கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் அப்படின்றது வாங்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? உங்களோட தாரக மந்திரம் என்ன, திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டார்கெட் 100 அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஹேஷ்டாக் போட்டு டார்கெட் 100 அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டார்கெட் 100 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் படிக்கணும், நான் மட்டும் நல்ல ஸ்கோர் எடுக்கணும், இந்த டாப் 10 நடுவினாக்கள் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பிடிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் லிங்கையும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரப்போகிற ஆஃப் இயர்லிக்கும் சரி, வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம் சரி, நோட்டிஃபிகேஷன் வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.